இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எத்தனை வாட்டி ஏமாந்து போனாலும் உன்னை நம்பி போனேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? அங்க என்னதான் நடந்தது? நீ சொன்ன மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. மாப்பிள்ள அங்க போனது என்னவோ உண்மைதான். அங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஆனா சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே பேசிக்கல. மாப்பிள்ள சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த கிழவியும் இப்படி ஒரு பேரை எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கணும் வேற சொன்னா. என் பேத்திக்கு நீ புருஷனா வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம்னு வேற சொன்னா. என்னக்கா சொல்ற? அந்த கிழவி அப்படியா சொன்னா? ஆமா, அப்படிதான் சொன்னா. அக்கா, என்னால நம்பவே முடியலக்கா. அவன் தான் அந்த கிழவியோட உண்மையான பேரை. ஆனா எதுக்கு அந்த கிழவி இந்த மாதிரி எல்லாம் நடிக்கணும்? இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு. இத நீ நம்பாதக்கா. நான் என் கண்ணால பார்த்தத நீ நம்ப வேண்டான்னு சொல்றியா? உன்னை இப்ப வரைக்கும் நம்பி நாங்க போனேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. அக்கா, இதுக்குதான் நானும் உன் கூட வரேன்னு சொன்னேன். நீ தான் வேண்டான்னு சொல்லி தனியா போயிட்ட. நான் அங்க வந்திருந்தேனா அங்க என்ன கோல்மால் நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். கிழிச்ச. இந்த தடவை தான் நீ என் கூட வரல. மத்த தடவையெல்லாம் நீ என் கூட தானே வந்த. அப்பெல்லாம் மொக்க வாங்கிட்டு தானே வந்த. உன்னை நம்பி நான் என் தூக்கத்தை கெடுத்துட்டு போனேன் பாரு. என்ன சொல்லணும்? அக்கா, நீ வரது தெரிஞ்சுதான் அந்த கிழவியும் அவனும் டிராமா பண்ணிருக்கணும். அது தெரியாம நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. ஏய், வாயில ஏதாவது வந்துட போகுது. நான் கொலவெறி கோபத்துல இருக்கேன். வெளியே போயிட்டு பேசாம. அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்? ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசின நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசாம போயிடுங்க. இது என் தூக்கத்தை கெடுத்ததும் இல்லாம மாப்பிள்ள மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கேன். போடி. என்ன வழக்கம் போல அந்த டிரைவர் பையன் ஏமாத்திட்டானா? அக்கா கொன்னுடுவேங்கிற கோவத்துல இருக்கா. அங்க என்ன நடந்திருக்குன்னு ஒண்ணும் புரியலையே. நம்ம மாப்பிள்ளையும் அந்த கிழவியும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தா அவங்களுக்குள்ள எந்த உறவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப அந்த கிழவியோட உண்மையான பேரை யாரா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்.